ஆளுநர் மேசையில் முக்கிய கோப்புகள். செந்தில் பாலாஜி அனிதா கேஸில் அடுத்து நடக்கப் போவது என்ன? ஆளுநருக்கு விஜய் அரசு வைத்த அவசர கோரிக்கை. முன்னாள் அமைச்சர்களான செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்பான முக்கிய கோப்புகள்ல விரைந்து முடிவெடுக்குமாறு தமிழக அரசு ஆளுநருக்கு அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கு. இந்த இரண்டு கோப்புகளிலும் ஆளுநரின் ஒப்புதலை அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைக்கு முக்கியமானதாக இருப்பதால அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த கோப்புகள் என்ன, ஏன் இவ்வளவு முக்கியம் பெற்றிருக்கு, இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். திமுக முன்னாள் அமைச்சர்களான செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணன் மீது உள்ள சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க தேவையான அனுமதியை வழங்குமாறு விஜய் தலைமையிலான தமிழக அரசு ஆளுநருக்கு அவசரமாக கடிதம் அனுப்பியிருக்கு. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் இந்த முக்கிய கோப்புகளை உடனடியாக பரிசீலித்து தேவையான ஒப்புதலை வழங்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் சார்பில் ஆளுநர் மாளிகைக்கு அதிகாரப்பூர்வமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் மீது மத்திய புலனாய்வு மட்டும் இல்லாமல் விசாரணை அமைப்புகள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த வழக்குகளில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசின் ஒப்புதலும் ஆளுநரின் அனுமதியும் தேவைப்படுது. இந்த நிலையில தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவி வரக்கூடிய சூழல்ல இந்த கோப்புகள் மீது ஆளுநர் எப்போது இறுதி முடிவு எடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி நடந்ததா புகார் எழுந்துச்சு. அந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கும் பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கின் தொடர்ச்சியாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதா அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவும் செஞ்சு விசாரணையும் நடத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2023 ஜூன் மாதத்தில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சுச்சு. இந்த வழக்கில் நீதிமன்ற விசாரணையை தொடங்குவதற்கும் குற்றப்பத்திரிகையை இறுதி செய்வதற்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணை அனுமதி கோப்பு நீண்ட நாட்களாக ஆளுநர் மாளிகைக்கும் தலைமை செயலகத்திற்கும் இடையே சுழன்று கொண்டிருந்துச்சு. கடந்த மே மாதம் 15ஆம் தேதி அமலாக்கத்துறை இதற்கான அதிகாரப்பூர்வ கோரிக்கையை ரகசிய குறிப்புகளுடன் தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் இப்ப இந்த கோப்பிற்கு விரைந்து ஒப்புதல் அளிக்குமாறு ஆளுநரை அரசு வலியுறுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கும் அமலாக்கத்துறையின் பிடியில் தீவிரமடைஞ்சிருக்கு. 2001 முதல் 2006 காலகட்டத்தில் சுமார் 2.7 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக 2006 லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை 2020 PMLA வழக்கை தொடங்கியிருந்துச்சு. அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பல கோடி மதிப்பு இருக்கக்கூடிய 18க்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏற்கனவே முடக்கியிருக்கு. இந்த வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணனை விசாரணை செய்ய அனுமதி கோரி கடந்த மே 20ஆம் தேதி அமலாக்கத்துறை தமிழக அரசிற்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்துச்சு. புதிய பாரதிய நகரின் சுரக்ஷா சன்ஹிதா சட்டப்பிரிவின் 218 கீழ் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் கடிதம் கிடைத்த 120 நாட்களுக்குள் மாநில அரசு எந்த ஒரு முடிவையும் எடுக்கலன்னா அந்த அனுமதி வழங்கப்பட்டதாகவே கருதப்படும், தானாக அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி அப்படின்னு கடுமையான சட்ட விதியை அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியிருக்கு. 120 நாட்கள் கெடு நெருங்கி வருவதால இக்கோப்பையும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி விரைந்து முடிக்க அரசு தீவிரம் காட்டி வருது. மத்திய விசாரணை முகமைகளான அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் மக்கள் பிரதிநிதிகள் மீது நீதிமன்றத்தில் விசாரணையை தொடங்க மாநில ஆளுநரின் ஒப்புதல் கட்டாயமாகும்.
செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க 2 பேரின் கோப்புகளும் இப்ப ஆளுநரின் பரிசீலனையில் இருக்கும் நிலையில தமிழக அரசின் இந்த அவசர வலியுறுத்தல் ஆளுநர் மாளிகைக்கு கூடுதல் அழுத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வரும் ஆளுநர் இந்த 2 கோப்புகளுக்கும் எப்போது ஒப்புதல் வழங்குவார் அப்படிங்கிறது தான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமா மாறியிருக்கு. ஆளுநரின் முடிவு என்னவாக இருக்கும்? இந்த இரு முன்னாள் அமைச்சர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகள் வேகம் எடுக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த 2 விவகாரத்தில் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தமிழக அரசியலில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவிட்டிருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.